குருவே துணை. அத்திமரம் நல்ல அத்திமரம், அத்திமரம் நல்ல அத்திமரம். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வருதல் வேண்டும். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வருதல் வேண்டும். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வரும் பொழுது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது. நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது இந்த அத்திமரம். கர்த்தர் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம். கர்த்தர் வாசம் செய்வதாக ஐதீகம். இந்த அத்திமரம் மகாராஷ்டிராவில் பீமாசங்கர் என்று அழைக்கப்படும் மிக ஜோதியலிங்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது. ஜோதியலிங்கம் என்று அழைக்கப்படும் பீமாசங்கரில் மகாராஷ்டிராவில் உள்ளது. அந்த மகாராஷ்டிராவில் ஜோதியலிங்கம் அருகில் இந்த அத்திமரம் உள்ளது. மிகவும் சக்தி வாய்ந்த மரமாக கருதப்படுகிறது. இந்த மரத்தை நாம் 7 முறை வலம் வரும் பொழுது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். குருவாழ்க குருவே துணை. குருவாழ்க குருவே துணை. கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர். ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில். சாய்ராம் சாய்ராம். ஆஞ்சநேயர் திருக்கோயில். ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில், சிவராமபுரம். சிவராமபுரம் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில். ஸ்ரீ பாடகத்தேரி ராமலிங்க சுவாமி திருக்கோயில். ஸ்ரீ பாடகத்தேரி ராமலிங்க சுவாமி திருக்கோயில். இவர் பைரவ சித்தர் என்று அழைக்கப்படுகிறார். ஸ்ரீ பாடகத்தேரி ராமலிங்க சுவாமி திருக்கோயில். இங்கு ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் நமக்கு இங்கு சூட்சுமமாக அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் ரிஷிகளும் நமக்கு இங்கே சூக்குமமாக அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீ பாடகத்தேரி ராமலிங்க சுவாமி திருக்கோயில், சிவராமபுரம். குரு வாழ்க குருவே துணை. குரு வாழ்க குருவே துணை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்.
சிவராமபுரம் மேற்கு பார்த்த சிவன் ஆலயம். தோஷங்கள் விலக மேற்கு பார்த்து சிவனை வணங்குதல் நல்லது நலம். இந்த சிவலிங்கம் நமது சிவராமபுரத்தின் குளத்தில், இந்த திருக்கோயிலின் குளத்தில் நடுவே அமைந்துள்ளது. இந்த திருக்குளத்தின் நடுவே அமைந்துள்ளது. இந்த சிவராமபுரத்தில் அமைந்துள்ளது. இந்த மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் இந்த திருக்குளத்தின் நடுவே அமைந்துள்ளது. இதை வணங்க நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் விலகுகிறது. குருவாழ்க குருவே. சிவராமபுரம் கருவறையில் சென்று நீங்களே ஆரத்தி எடுக்கலாம். சிவராமபுரம் இந்த பாபாவிற்கு நீங்கள் கருவறையில் சென்று நீங்களே ஆரத்தி எடுக்கலாம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். சிவராமபுரம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். நீங்களே ஆரத்தி எடுக்கலாம். நீங்களே பாலபிஷேகம் செய்யலாம்.